அனைவருக்கும் வணக்கம். பூமர் தினேஷ் வந்து ரொம்ப ஓவராக நடிக்கிற அப்படி தான் சொல்லணும். ஏதோ ரச்சிதா மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. தினேஷ் ரச்சிதாவுக்கு இந்த டைவர்ஸ் பிரச்சனை இருக்க தெரியவே தெரியாது. ரச்சிதா வந்து தினேஷ் மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து சீனா போடுறாரு. லைவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் விஷ்ணு உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து விஷ்ணு கேட்குறாரு, மாயா உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விசித்ராமா வந்து யாரை பற்றி உங்கள் பர்சனல் லைஃப்பில் யாரை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய மனைவி என்னுடைய ரச்சிதா பற்றி தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறாரு, பரவாயில்ல கமல் சார் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பார்த்து எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உடனே ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து என்னென்னா என்னையை பற்றி சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள பற்றி என்ன சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், அவங்க மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க வந்து இந்த விஷயத்தை வெளியே யாரும் பேசக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க பேசிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் கூட விமர்சனத்தை வந்து தாங்கிக்குவேன், ஆனால் அவங்க என்ன எப்படி கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சமெல்லாம் பதறது அப்படின்னு சொல்லி, டேய் தினேஷ் பூமர் ஏன் இப்படி இவ்வளவு தூரமாக நீ வந்து ஆக்டிங்கை போடுவ? உன் பிரச்சனை தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே, தெரியாத எவனுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னையால் அது கஷ்டப்பட போய் தான் ரச்சிதா உன்ட்ட டைவர்ஸ் கேட்டு அலையுது. இதெல்லாம் என்னமோ தெரியாத மாதிரி போன தடவை வந்து ரச்சிதா சொல்லிச்சு இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு புள்ள கூட இல்லை, நான் வந்து தனிமையில் இருக்கிறேன், எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி. அது போன சீசனில் வந்து அது இவரோட முகத்தில் கிழிச்சு விட்டு போயிடுச்சு. இவர் வந்து உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து இது பண்ணுறாரு. அவங்க மனசு எவ்வளோ காயப்படுமோ, நீ பண்ண டார்ச்சர்னால தானே அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவர் நடிக்காத சாமி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.